அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். பரமயோகி வீச்சு வலை பாபு என்பவருக்கு சந்தவேலூர் சங்குவாச்சத்திரம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் வந்துட்டு இந்த வலை போகுது. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா வந்துட்டு என்ன கேட்டிருந்தார் அப்படின்னாக்கா, எனக்கு 7 பேட்சில் வலையும் 17 உள்கவர் கொண்ட மாதிரி கேட்டிருந்தாப்புல நூல் வலையில். ஸோ நம்ம வந்து வழக்கமாக 6 பேட்ச் கொடுத்துட்ருப்போம். எல்லா வலையுமே 6 பேட்ச் கொடுப்போம். அதிகபட்சம் நம்ம வந்து கடல் வலைக்கு 7-8 கூட நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நூல் வலைன்ற போது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அவர்கிட்ட எடுத்து சொன்னேன், ஐயா நீங்கள் ஆரம்ப நிலையில் இருக்கீங்க, இந்த வலையை வாங்கி நீங்கள் வீசி பாருங்கள், பழகி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெருசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம 6 பேட்சுக்கும் உட்கயிறு வந்து 14 உட்கயிறு, அதாவது 77 அடி ஒரு சுற்றளவு 8 ஏத்துக்கு கட்டியிருக்கோம். இதில் 6 பேட்ச் கொண்டது. நம்ம எப்படி வேணாலும் மாற்றி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது வந்து வீசுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதாவது சின்ன தூசு தும்பை மாட்டினா கூட இந்த வலையை வந்து எடுத்து வீச முடியாது, டைமுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து சேர முடியாது, அப்புறம் ஆர்டரே கெதின்னு தான் கிடக்கணும். ஸோ அதனால் நம்ம ஒரு 6 பேட்சுக்கு இதை மேக் பண்ணியிருக்கோம். எல்லாமே முறுக்கு கயிறு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஏன்னா நம்மளே முறுக்கு கயிறு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ லெட்டுமே நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இஎம்மும் நம்மளது தான் இப்போ போட போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. ஐயாவுக்கும் அதிபத்த நாயனாருடைய அருள் கிடைக்கட்டும். முடிஞ்சால் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டோம். வலையை வந்து அவர் வீசி பார்க்கட்டும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக வெள்ளை கலர் வலை வந்து கண்டிப்பாக அழுக்காகும். வலை வந்து நல்லா வாட்டி பார்க்கட்டும். வீசி பார்த்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஏன்னா நூல் மாட்டிச்சுன்னா, சின்ன சின்ன தூசு தும்பை மாட்டிச்சுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் பிகினர்ஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் பக்குவமான வலையை வாங்கி, இது வந்து 14 ஃபீட், இது 14 அடி, இது 4.75 வந்து 5 கிலோ எடையை கொண்டது. அதாவது 2 ஈயத்துக்கு 2 10 கிராமுக்கு 3 5 கிராம் போட்டிருக்கோம். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா உடையும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம 2ம் போட்டிருக்கலாம், ஆனால் வெயிட் ஜாஸ்தி ஆகிடும், அது நல்லா இருக்காது. அவரால் கை குடைச்சல் எடுத்துக்கிட்டு போட்டிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். வாழ்க யோகம், யோகம் விளையாட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.